காலமாக இந்த கீர்த்தி உலகத்திலே உயிரோடு இருக்கிறேன் என்றால் எதற்காக? இந்த ஈன உடலை காப்பாற்றி வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காகவா? இல்லையா ஆண்டவா? பிறகு எதற்காக? மன்னனை ஒரே ஒரு முறை பார்த்து விட்டு இந்த உலகத்தை விட்டே போய்விடலாம் என்ற ஆவலின் காரணமாகத்தான் சூரிய உதயத்திற்குள்ளாக மன்னனை நான் பார்த்தாக வேண்டும். உதய சூரியன் வருவதற்குள்ளாக மன்னனை பார்க்கவில்லை என்றால் என்னை உயிரோடு பார்க்கவே முடியாது ஆண்டவா, உயிரோடு பார்க்கவே முடியாது. சொந்தம் பந்தம் பற்று பாசம் அத்தனையும் இழந்துவிட்டு அயோத்தி மாநகரத்து வீதியிலே வந்து கொண்டிருந்தார் என் மன்னன். தான் ஆண்ட அரண்மனையை திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்துவிட்டு நடக்கக்கூடிய வேளையிலே எதிரிலே நான் நின்று கொண்டிருந்தேன். கீர்த்தி, என்ன இது? என்னுடன் நீங்கள் வர வேண்டாம். இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு என்ன உதவி செய்தீர்களோ அதே உதவியை செய்து கொண்டே இருங்கள். எனக்கு பதிலாக நான் அரசாட்சி செய்த அந்த சிம்மாசனத்திலேயே, அயோத்தி மாநகரத்து சிம்மாசனத்திலே இப்போது விஸ்வாமுத்திர மகாமுனிவர் இருக்கிறார். அவருக்கு ஆலோசனை சொல்லுங்கள். வரவேண்டாம் என்று சொன்னார். உயிரை விட்டுவிடு கீர்த்தி என்று சொல்லுங்கள். விட்டு விடுகிறேன். வர வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்று என் மன்னன் பின்னாலே வந்தேனே. என்னை தந்தை 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 என்று அழைப்பாரு. அப்படிப்பட்ட அந்த திருவாய் மலர்ந்து அழைக்கக்கூடிய வார்த்தையை நான் எப்போது காண்பேன்? தந்தையை போல் உலகில் ஒரு தெய்வம் உண்டோ? சர்வமும் அவர் என்றார். ஒரு மகனுக்கு சர்வமும் அவர் என்றார். அன்னையும் பிதாவும்
உயிரோடு மன்றாடி என் வாழ்வின் இன்பமே நான் எதிர்பார்த்த என் தந்தை எங்கே, நான் எதிர்பார்த்த பெங்களூர் வீரப்பன் எங்கே, என் தந்தை வீரப்பன் எங்கே. கண்ணிமை இந்த சுடுகாட்டிலே இல்லை என்றால் நானும் உன்னோடுதான் வந்து விடுவேன். என் தாயே, புத்தாடி முத்துப்பெரிய நாயகி, எங்களை எல்லாம் வழிகாட்டி சுற்றி சென்றாய். அப்படிப்பட்ட உன்னோடு நான் வந்து வேண்டுமா? என் மகனை பார்க்க வேண்டுமா? தேடி திரிகிறேன் அண்ணாலே, தேடி திரிகிறேன். நீங்கள் கோபப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய சின்னம் அந்த சின்னம் சிவச்சின்னம். சிவச்சின்னத்தை யார் அணிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கோபமே வரக்கூடாது. இது எம்பெருமான் தவத்திரு சங்கரதா சுவாமி எங்களுக்கு சொன்னது. அதேதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கோபப்படாமல் கேளுங்கள். நான் யார், எதற்காக இங்கு வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை சொல்லுகிறேன். யாரென யாரென யாரெனவென்று கேட்ட அன்புள்ள காவல்காரரே ஐயா, என்னை யாரென என்று காவல்காரரே ஐயா, ஐயா. தீரநாமயோத்தி மன்னன் யாரை பற்றி யாரிடத்திலே சொல்வது? என் மன்னனை பற்றி இந்த சுடுகாடு காக்கக்கூடிய புரை. தீரநாமயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி ஐயா, என்னை கோபிக்க. ஐயா, இப்போது தெரிகிறதா நான் யார், யாரை தேடி வந்தேன் என்று? என் மன்னனை தேடி வந்தேன் ஐயா. 56 நாட்டுக்கும் ஏகபோக சக்கரவர்த்தியாக இருந்த அந்த ஹரிச்சந்திர பூபதியை தேடி வந்தேன் ஐயா. அவரை தெரிந்திருந்தால் சொல்லுங்கள் ஐயா. ஐயா, அவரை தெரிந்திருந்தால் சொல்லுங்கள் ஐயா. உனது அரசரை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும், அல்லது நாடு நகரங்களை சுற்றி பார்த்திருக்க வேண்டும்.
அதை விடுத்து மயானத்தில் வந்து மன்னனை தெரிகிறாய். உனக்கு அந்த அயோத்தி மன்னன் உண்டிங்கு வந்தான் என்று, உனக்கு அந்த அயோத்தி மன்னன் உண்டிங்கு வந்தான் என்று கணக்குடன் உரைத்தவே யார் இக்கறிவுறு சுடலை தண்ணீரே சுடலை மனத்தினில் அவன் இருக்கிறார் நீ கண்டதே எனக்கு அது தெரியும் என்றார். அடே சன்னியாசி, உன்னை பார்த்தால் தலைப்பிள்ளைகளின் மண்டை ஓட்டை எடுத்து மாந்திரிகம் செய்ய மந்திரபதப்படுத்துகிறார். யாரை ஏமாற்றுகிறாய்? சரியான விளக்கத்தை சொல்லவில்லை. உனக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். பார்க்க வேண்டும் என்று ஆவல் இருந்தால் அரண்மனைக்கு சென்று பார்க்க வேண்டும். அதையெல்லாம் எடுத்துவிட்டு மயான கரையிலே வந்து மன்னா மன்னா என்று கூச்சல் எடுக்கிறாயே, இங்கு வந்ததற்கு காரணம் என்ன? மாமுனி கடனுக்காக எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். எந்த மாமையை கூறுகிறாய்? ஐயா, என் மன்னன் 56 நாட்டுக்கும் அரசனாக இருந்தார். நான் சொல்லக்கூடிய மாமுனி ஒரே ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தார். அந்த நாடுதான் கௌசிக நாடு. கௌசிக நாட்டுக்கு அரசனாக இருந்த காரணத்தால் அவருக்கு கௌசிக ராஜன் என்ற ஒரு பெயர் உண்டு. அத்தனை பதவியும் குதிரை தள்ளிவிட்டு இன்று ஆண்டியாக இருந்து ஆட்சி படைக்கின்றானே அந்த காளைலிங்கம் என்ற விஸ்வாமித்திர மகாமுனி, அந்த முனிவனை தானையா சொல்லுகிறேன். அந்த மாமுனி கடனுக்காக மன்னனும் காசி வந்து மன்னனும் காசி வந்து மன்னனும் காசி வந்து மன்னனும் காசி வந்து காமினி மாதை விட்டு ஐயா காசிநாதா, என் நண்பன் சத்தியகீர்த்தியா? என் நண்பன் சத்தியகீர்த்திக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் என்ன செய்வேன்? இவர் என் நண்பனாக இருக்குமா? இருக்கார். எதுவும் அந்த விஸ்வாமித்திரன் சூழ்ச்சியாக இருந்தார்கள். தீர விசாரிக்க வேண்டும். நம்மை பற்றி குறை கூறி பேசினால் தான் ஆடாவிட்டால் தன் சரீரமாக ஆடமல்லவா? அவ்வாறு பேசி பார்க்கிறேன். பேசி பார்க்கலாம். அடே சன்னியாசி, யாரை தேடி வந்தாய்? மன்னன். மன்னனுக்கெல்லாம் மன்னன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி தந்தாரம் என்று பிரதாரம் சிக்காதவனை, மெய்யன்றி பொய் சொல்லாதவன். அப்படியா? இல்லை என்று ஒருவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் மாபெரும் வல்லனா? நல்லவன், வல்லவன், நீதிமான், சத்தியவந்தன் அரசனை தேடி மயானத்திற்கு வந்திருக்கிறாய். அப்படியா? யார் அரசன்? பெண் பிள்ளைகளை நடுத்தருவிலை விளைவுறிவிட்ட சண்டாளனை, உன்னையும் நடுத்தருவில் விட்டு வந்த நாசக்காரனை, மோசக்காரனை ஏன் தேடி வந்தாய்? எதற்காக தேடி வந்தாய்? இந்த இடத்தை விட்டு உடனடியாக சென்று விடு. இல்லை, என் மன்னனா நாசக்காரன், என் மன்னனா மோசக்காரன். விவரம் தெரிந்த நாடிலே இருந்து நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காகவே உழைத்திட்டு அள்ளி அள்ளி போட்ட வெள்ளல் பெருந்தகையாக இருக்கப்பட்ட ஹரிச்சந்திர பூபதியா சுயநலக்காரன். தாயே கூத்தாடி முத்து பெரிய நாயகி, இத்தனை ஆண்டு காலம் நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை இப்போது புரிந்து கொண்டு விட்டேன். என் மன்னனை கேவலப்படுத்தி பேசுவதற்கு ஒருவன் இருக்கிறான். அவனை கொள்வதற்காகத்தான் என்னை வைத்திருக்கிறாய். உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை தாயே, உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வாசல் உன்னை வடம்பெரு முத்தை என்று சீராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்த்த என் தாயை கேவலப்படுத்தி இருந்தாலும் பொறுத்துக் கொள்வேன். என் தாய்க்கு மேலாக நான் பிறந்த இந்த தமிழ் மண்ணை கேவலப்படுத்தி இருந்தாலும் பொறுத்துக் கொள்வேன். தாய்க்கு மேலாக நான் பிறந்த இந்த தமிழ் மண்ணுக்கு மேலாக உலக தமிழர்களே ஒட்டுமொத்தமாக மதிக்கக்கூடிய என் தலைவன் அந்த ஹரிச்சந்திர பூபதியை
கேவலப்படுத்திய உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். யார் பெற்ற பிள்ளையோ, எந்த புனிதவதிக்கு மகனோ, எந்த புண்ணியவதிக்கு கணவனோ சுடுகாடு காக்கிறான். இவனையும் கொன்றுவிட்டு அந்த பாவத்தை நான் எங்கு போய் சுமப்பேன்? இப்போதே ஊர் ஊராக அலைந்து கொண்டிருக்கிறேன். இனியும் நான் அடைய வேண்டுமா? என்னை மன்னித்து விடு தாயே, என்னை மன்னித்து விடு. நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? மன்னனையும் பார்க்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை, வாழ்வாதாரத்திற்கும் வழி இல்லை. நான் இருக்கவே கூடாது, நான் சாகத்தான் வேண்டும், நான் சாகத்தான் வேண்டும், நான் சாகத்தான் வேண்டும். உன்னை தடுத்து நிறுத்தக்கூடிய உரிமை பெற்றவன் நான். உனது அரசனை பார்க்க வேண்டுமா? உனது அரசனை பார்க்க வேண்டும். என்னை ஒருவரை நன்றாக பார்த்திருக்கிறதா? நீங்கள் யார் என்றே தெரியவில்லையா? தெரியவில்லையா? அப்பனே சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரன் நானே கண்டாய், அப்பனே சத்தியகீர்த்தி ஹரிச்சந்திரன் நானே கண்டாய். இப்படி அப்பனே ஐயே செய்திடுவேன் என்னருமை வந்தீரே, நான் செய்திடுவேன் என்னருமை வந்தீரே. உங்களை எப்போது பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். என் உள்ளத்திற்கு அமைதி அளித்து வைத்தீர்கள். பார்த்ததே நான் செய்த பெரும் புண்ணியம். ஆகையால் இந்த இடம் தாங்கள் இருக்க வேண்டிய இடம் இல்லை. ஏனென்றால் நான் 9 பிணத்தின் மேல் போடப்படுகிற வாய்க்கரிசி கொண்டு வாழ்கிறேன். அதை தாங்கள் புசித்தால் தோஷம் ஏற்படும். இங்கு இருக்க வேண்டாம், சென்று வாருங்கள். நீங்களே வாய்க்கரிசி உணவாக சமைத்து சாப்பிட்டு விட்டு வாழுகின்ற போது நான் சாப்பிடுவதிலே எந்த தவறுமே கிடையாது. நீங்கள் காக்கின்ற இடம் மயானம் அல்ல, யாக பூமி. எப்படிப்பட்ட நிலையை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் தெரியுமா? இந்த உலகத்திலே அடுத்தவனுக்கு, அவனுக்கு அடுத்ததாக உங்களுக்கு அந்தஸ்து கிடைச்சிருக்கிறது. சமய கருப்பு ஈசனுக்கு அடுத்தபடியாக உனக்குத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் சுடுகாட்டை கட்டி காக்கக்கூடிய இடுகாட்டு தலைவன் ஈசன் என்று அவனை சொல்லுகிறான். அந்த ஈசனுக்கு அடுத்தபடியாக உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே. இந்த சந்தோஷம் எனக்கு மட்டுமல்ல, இந்த ஊருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே சந்தோஷமாக இருக்கிறது. அதோ பார், அத்தங்கரை ஓரத்திலே அழகான ஜோடி கிளி காத்தாட வந்து போன கதையதனை கூறையா. என் தங்கமே தஞ்சாவூர் கண்டெடுத்த ராஜபாட்டு முத்துசாமியின் மகனாக இருக்கப்பட்ட சமயக்கருப்பு சிங்கமே, நீ வாழ்ந்த கதையதனை அத்தங்கரை ஓரத்திலே பொறுக்க
இங்கே அர்ச்சந்திராக நடித்து நம்மளெல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த அருமை உடன்படாசர் சமயக்கர் போர்களுக்கு கமிட்டியாளர் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் முன்னாடி குறித்து கௌரவிக்கப்படுகிறது. இங்கே சத்தியகிரியை நடித்து நம்மளெல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் மரியாதை பாசத்துக்குரிய அருமை மாமா MP விஸ்வநாதன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் கமிட்டியாளர் சார்பாகவும் முன்னாடி குறித்து கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை போன்று கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் நாடகத்தை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். கலைஞர் பெருமக்களுக்கு முகநக நட்பு நட்பல்ல நெஞ்சத்து அகநக நட்பே நட்பு என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாசகத்துக்கு இலக்கணம் வகுத்தா போல மாலையும் போட்டால் நேரம் மைக் ஸ்டாண்டில் போயிருக்கும். ஆனால் அற்புதமான ஒரு கைத்தறியாட அடுத்த ஆண்டு நாங்கள் இந்த வருஷத்துக்கு இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் நினைவில் இருக்கும்படியான ஆடை அணிவித்து எங்களை கௌரவப்படுத்திய மரியாதைக்குரிய பெங்களூர் கிராமத்து பெருமக்களுக்கும் கிராமத்தார்களின் உதவியோடு இந்த நாடகத்தை உபயமாக நமது தெய்வத்திற்கு உபயமாக நடத்தக்கூடிய கருப்பையா அம்பலம், அன்பு தாய் சித்ரா, இந்த குடும்பத்தார் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிறுவம்பூரை சேர்ந்த ஐயா வெங்கடேச ஐயங்கார் அவர்கள் சிறியவனான எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து சத்தியகத்தியாரே, தாங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள் அல்லவா? இந்த இடத்திற்கு வருகிறவர்கள் எப்படி வருகிறார்கள் தெரியுமா? 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிரு